நாள் ஒன்று கீழ்ப்படிந்து மேற்கொள்வேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரகாரங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்போதும் கைகொள்வாயாக. உபாகமம் 11:1. அவ்வளோதானே அவங்க என்கரேஜ் பண்ணுறது. எல்லாம் நல்ல காரங்களை உற்சாகமாக தட்டுங்க. வசனம் சொல்லும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். நாள் 2 ஜபத்தினால் மேற்கொள்வேன். நான் பிரதானமாய் சொல்கின்ற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷங்களுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1. நாள் 2 ஜபத்தினால் மேற்கொள்ளுவேன். நான் பிரகாரமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்னு எல்லா மனுஷர்களுக்கும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1. நாள் 3 இயேசு என்னோடு இருப்பதால் மேற்கொள்ளுவேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28:15. நாள் 4 ஒற்றுமையினால் மேற்கொள்வேன். மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நாள் 5 விசுவாசத்தினால் மேற்கொள்ளுவேன். மத்தேயு 8:13. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடுவது. அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். ஆமென்.